வணக்கங்க. இன்னைக்கு நான் தாம்பரம் போயிருந்தேங்க. தாம்பரம் போகிற வழி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக தாம்பரத்துலேருந்து ஆதிநகர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நான் டூ வீலரில் வந்துட்டுருந்தேன். நான் வரும் வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சண்டே பயங்கர கோலாகலமாக லைட் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி லைட் டெக்கரேஷன்லாம் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு சுவாமியுமே பார்க்குறதுக்கு நிறுத்தி பார்க்கணும் போல் அவ்வளோ ஆசையாக இருந்தது. சரி, நம்ம பார்த்ததை எல்லாருமே பார்க்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேங்க. அந்த கோவிலோட பேர் முத்துமாரியம்மன் கோவில், ஆதிநகரில் தாங்க இருக்குது. ஸோ நானும் வண்டியை நிறுத்திட்டு சரி கோவிலுக்குள்ளே போகலாமேன்னு பார்த்தா சும்மா திருவிழா ஜெகஜோதியாக நடந்ததுங்க. ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. லைட் டெக்கரேஷன்லாம் கேட்கவே வேணாம், அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக போட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. கோவிலில் முத்துமாரி அம்மனையும் பார்த்துட்டு அப்படியே இந்த லைட் டெக்கரேஷன் எல்லாமே என்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, சொல்கிற தெரியல. அதனால் அழகாக அதெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு பகலாக இரவான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ லைட்டுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கோவில் என்னவோ சின்ன கோவில் தான், ஆனால் அதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக செட்டு போட்ட மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே போய் ஆதிநகர் முத்துமாரியம்மனை பார்த்துட்டு அப்படியே கோவிலில் பிரசாதம் கொடுத்தாங்க. தட்டு ஃபுல்லாக பிரசாதம் கொடுத்தாங்க. என்ன தான் வீட்டில் நம்ம சமைச்சாலும் விருந்தே சாப்பிட்டாலும் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஈடு இணையே கிடையாதுங்க. அதுவும் கோவிலில் சாப்பிட்றது அந்த பாக்கு மர தட்டில் வச்சு நமக்கு சாம்பார் சாதம், புளியோதரை, தயிர் சாதம், சுண்டல், சக்கரை பொங்கல் இவ்வளவும் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்ட பிறகு தாங்க கோவிலுக்கு சுவாமியை பார்த்துட்டு திருவிழா நிறைய டான்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அந்த பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க இன்றைக்கி நான் வீட்டுக்கே வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது பிரசாதம். பாருங்கள், அந்த மாட்டு வண்டி ஓடுறது பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக செம்மையாக இருந்துச்சுங்க. எல்லா கோவிலையும் திருவிழா நடக்கும். உங்கள் ஊர் கோவிலெல்லாம் எப்படிலாம் திருவிழா பண்ணாங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி ஜொலிக்குது பாருங்கள், எவ்வளோ அப்படியே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அது அப்படியே செம்மையாக இருந்துச்சு, அப்படி தான் சொல்லணும். அதெல்லாம் பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு நம்மளோட வேண்டுதல் நமக்கு தான் வேண்டுதல் நிறைய இருக்குமே, அதனால் சொல்லி எல்லா வேண்டுதலையும் சுவாமிக்கு வச்சுட்டு சுவாமியை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. சரி, வந்ததுக்கு அப்படியே ஒரு வீடியோவும் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னொரு பதிவில் பார்க்கலாம். பாய்.